ப்ரீஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் ஐட்டுகால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளை படைத்த தேவாதி தேவனுடைய ஆத்மா குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவர் ஆத்மா என்ன சொல்ல வருது, யாருக்காக அவர் போராடுகிறார், எதுக்காக அவரோட ஆத்மா என்ன வியாகுலப்படுகிறது அப்படின்றது குறித்து நம்ம இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோமே. இவைகளை விசாரியாது இருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதி சரி கட்டாத இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு உள்ளே என்ன இருக்குது? ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்மா எப்படி இருக்குதா? நீதி சரி கட்டாது இருக்குமோ என்று சொல்லுகிறது. விசாரியாது இருப்பேனோ, இவைகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. என்ன நடந்து வருகிறது தேசத்திலே? டிவி டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடந்து வருகிறது என்று. நியூஸை பார்க்கும்போது இது நிஜம்தானா அப்படின்ற, இது மனுஷன்தான் செய்கிறானா அப்படின்ற அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத தேசத்தில் செய்திகள் வருகிறது. ஒருவேளை நான் பார்க்குற இந்த நியூஸை பார்க்குறம்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏசப்பா சொன்னார், என் வருகையிலே, அவர் வருகைக்கு முன்னாடினா நடக்குமா, அருவருப்புகளும் அசிங்கங்களும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்புகள்லாம் என்ன பண்ண நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ணுது இப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நடக்குது. என்ன இது உண்மைதானா அப்படின்ற அளவுக்கு தேசத்தில் நடந்து திடுக்கிடத்தக்க காரியம். என்ன நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய நடந்துச்சு. ஒரு டாக்டர் மகளை சின்னாபிடமாக கிழிச்சு போட்ட மனுஷ மிருகங்களை குறித்து பார்த்தேன். பின்பு ஒரு சின்ன குழந்தையே வடமாநிலத்தான் இழுத்து கொண்டு பிள்ளை கெடுத்ததை அந்த சிசிடிவி கேமராவில் காமிக்கிறாங்க. அதை அவன் தூரமாக இழுத்துன்னு போகிறத நான் பார்த்தேன். இப்போது ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு குடும்பம் வந்தது. நம் தேசத்து மக்கள், நம் தேசத்து ஜனம் சகோதரர்கள் குடித்து வெறித்து அந்த குடும்பத்தையே சினைத்து சின்னாபிடமாக ஆக்கினதை நான் பார்த்தேன். இதெல்லாம் அருவருப்பு. பிரியமானவர்களே, தேசத்தில் நடந்து வருகிறது திடுக்கிடத்தக்க காரியம். பயங்கரமாக இருக்கு, நினச்சே பார்க்க முடியல. நல்லதை சொல்லப்போனால் ஊழியக்காரனுக்கு சாணி எடுத்து என்ன பண்ணுறாங்க, வாயில் வைக்கிறாங்க, அவனை அடிக்கிறாங்க, அவனை கொல்றாங்க. தேசத்தில் குடிக்கிறவர்களை திருத்துறதா இல்லை விற்கிறவங்களை திருத்துறதா தெரியல. எதுக்கு ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, ஒரு 2 குழந்தைங்களை தூக்கி கொண்டு, பெண் குழந்தைங்கள, ஒரு சாராயக்கடையில் ஒரு ஊழியக்காரன் நின்று, அண்ணா குடிக்காதீங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, வீட்லேயே நடக்கலாம், அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. திடுக்கிடத்தக்கதாக காரியம் நடந்து வருகிறது. சரி, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள், ஆசாரிகள் அவர்கள் மூலமாக ஆளுகிறார்கள். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்களோ அது என்ன பண்ணிடணும், மக்கள் கேட்குறாங்க. அப்போ ஆசாரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்களே ஆளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை யார் பார்க்குறாங்கன்னா, கடவுள் பார்க்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்கிறது, ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள் கேள்வி கேட்குறார், கேள்வியில் வைக்கிறார். இப்படி இருந்தால் தான் ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, என் ஜனத்துக்கு பிரியமாக இருக்குது, ஆனாலும் முடிவில் என்ன செய்வீங்க, கடைசியில் என்ன பண்ணுவீங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு அந்த கதைக்கு வருவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறார். அது மாத்திரம் 6ல் பார்க்கும் பொழுது சொல்கிறார் பாருங்கள், சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள், அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதை உட்புறமெல்லாம் கொடுமை. அந்த ஜனங்களை, தேசத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அதன் உட்புறமெல்லாம் கொடுமை, உள்ளமெல்லாம் கேடு, உள்ளமெல்லாம் அழுக்கு, உள்ளமெல்லாம் ஏமாத்துகிற காரியம்.
கொடுமை நிறைந்திருக்கிறதா. அதனால் அதுக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ண, கொத்தளம் போடுங்கள், விசாரிக்கப்பட வேண்டிய நகரம் அது அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிறத பார்த்தா ரொம்ப பயங்கர கொடுமையாக இருக்கிறது. விசாரிக்கப்பட வேண்டிய காலத்துக்கு வருகிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்கமாக பண்ணும்போது போல், கிணற்றில் தண்ணி சுரக்கிறது போல் அது தன் தீங்கை சுரக்க பண்ணுங்கிறது. அதிலே கொடுமையும் அழும்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. இங்கே கேட்கலாம், ஏன் எனக்கு நித்தமாக என் கண்களுக்கு முன்பாக காணப்படுகுதுன்னு சொல்கிறாரு, ஏன் தடுக்கக்கூடாதா? பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கங்க. ஊரில் தலைவர், பொருளாளர், செயலாளர், வார்டு நம்பர், அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஊரில் இந்த ரோடு இல்லையா, இந்த லைட் இல்லையா, இந்த குளம் சரி பண்ணணுமா, இந்த ஏழைகளுக்கு செய்யணுமா, வீடு வாசல் எல்லாருக்கும் செய்யணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமான்னு சொல்லி விசாரிக்கும்படியான தலைவர்களை செயலாளர், பொருளாளர் வைத்திருக்கிறார்கள். இவங்க பார்த்து மேலிடத்தில் சொல்லும்பொழுது அவர்கிட்ட பணத்தை வாங்கி இங்கே செய்ய வேண்டும், விசாரிக்கும்படியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல் போலீஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். எத்தனை பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து விசாரிப்பாங்க. ஆனால் இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். துக்கமும் காயும் நித்தம் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. அதே போல் அவர் 6 அறிவை படித்து நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை உனக்கு சேரும் என்று படைத்திருக்கிறார். ஆனால் 6 அறிவு எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? நம் நன்மை தீமை அறிகிற அறிவு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம் கரத்திலே கொடுத்துருக்கிறார். நமக்கு இருக்கிற மூளைக்கு எதை ஒன்றாலும் பேசுகிறோம், எதை ஒன்றாலும் செஞ்சிடறோம். அது கடைசி காலத்தில் என்ன செய்வீர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார், வரப்போகிறார். அப்பொழுது எங்கே போவீர்கள்? அது சொல்ல பாருங்க, எருசலேமே என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு, என் ஜனங்களே என் ஆத்துமா உங்களை விட்டு பிரியாதபடிக்கும் நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமாக்காதபடிக்கு புத்தியை கேள். மனம் திரும்பு, இப்போவாது மனம் திரும்பு, புத்தி கேளு. குடியற்ற தேசமாக ஆக்காதபடிக்கு நீ புத்தி கேளு. என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், பெத்த தாய் தகப்பை வளர்க்குறோம். இப்போ ஒரு பிள்ளை கீழ்ப்படியுதுப்பா, ஒரு பிள்ளை கீழ்ப்படியலை, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை போல் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை கீழ்ப்படியாத பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், குடியேற்ற தேசமாக்காதபடிக்கு புத்தி கேட்கலன்னா குடியேற்ற தேசமாக்கி இன்றைக்கி நாட்டில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். குடியேற்ற தேசத்தை நிறைய பார்த்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, கவனம். சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? வெட்கப்படுகிறதே இல்லை. பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நானும் அறியார்கள், ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசாரிக்கிற ஒரு காலம் வருதுங்க. திருடிகிட்டே இருக்கான், ஒரு 4 போலீஸ்காரங்கிட்ட மாட்டி விசாரிக்கப்படுகிறான். உபச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, ஒரு நாள் அகப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். இப்படியே கொலகாரன் விசாரிக்கப்படும் போது அவன் அகப்படுகிறான். அப்படி ஒரு காலத்தில் நான் பாவம் செய்கிறோம், யாரும் பார்க்கல, தெரியல, அவன் நம்ம மாட்டல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு காலம் வருகிறது. 2 எப்படி? ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். என்ன பண்ணுறது? கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்ததுனால தான் கொள்ளகாரன் தீவிரவாதியாக மாறுகிறான். அதே போல தான் கீழ்ப்படிந்தவர்கள், ஐயோ நான் போய் சொல்ல மாட்டேன், ஐயோ நான் கடன் வாங்க மாட்டேன், ஐயோ நான் திருட மாட்டேன், ஐயோ நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்களே.
நிறைய பேர் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. அடங்காதவர்கள், தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்கள் தான் இன்னைக்கு தருதலையே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் சொல்ற, அப்பொழுது உங்கள் ஆத்துமா எப்படி சொல்கிறார் பாருங்க, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று வழியில் நிற்கணும். நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது விசாரிக்கும் ஒரு காலத்திலே நிற்கும் பொழுது பதில் சொல்ல முடியாது, தூக்கி பாதாளத்திலே போட வேண்டியதாயிருக்கும். மனம் திரும்பி குணப்படுங்கள், அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. தேசத்திலே நடக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். நடக்க மாட்டோம் என்கிற இடத்துல இருக்கிறீங்களா? நல்ல வழி எதென்று பார்த்து நடக்கப் போகிறீர்களா என்று சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.